இந்த வீடியோ நேற்று மதியானத்தோட கண்டினியூஷேஷன் தான். ஸோ நான் வந்து பருப்பு சாதம் குழந்தைக்கு வச்சுட்டு நாங்கள் சேலட் சாப்பிட்டோன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அதுக்காக பருப்பு கூடவே வந்து விளக்கெண்ணெய் ஒரு தக்காளி போட்டு குக் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக பூண்டு, சீரகம், கடுகு, கூடவே வந்து வெங்காயம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அது பிடிக்காதனால கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதில் பெப்பருக்கு பதிலாக மிளகாத்தூள் போட்டு வதக்கி இதில் கொட்டிட்டா சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடும். வீட்லேயே இருக்காங்களே சொல்லிவிட்டு ஈவினிங் வாக்கிங் போகலான்னு தான் போனோம். ஸோ போகிற வழியில் எனக்கு பொம்மை வாங்கித்தா, அதை வாங்கித்தா, இதை வாங்கித்தான்னு சொல்லி அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஸோ முக்கியமாக சின்னவன் இருக்கானே ரொம்ப அந்த பொம்மை வாங்கித்தா, இந்த பொம்மை வாங்கித்தா, எல்லாம் வாங்கி தரவா போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் வாக்கிங் போயிட்டு வர வழியில் வந்து 2 ராகி பைட்ஸ் 10 ரூபா பேக்கெட் 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து சமாளித்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. வர வழியில் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்தோன்னே நைட்டுக்கு டின்னர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும், சுட சுட இட்லியும் தக்காளி குழம்பு தான். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான குழம்பு. ஸோ இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனால் நான் பெரிய வெங்காயம் தான் ஃபாஸ்ட்டாக செய்யலான்னு சொல்லிவிட்டு அதை அறுத்து எண்ணெயில் வந்து நல்லா வணக்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கூடவே வந்து தக்காளி வந்து போட்டிருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் தக்காளி புளிப்பு பத்தலை அப்படின்னா அது கூட கொஞ்சமாக புளி வச்சு கூட நம்ம அரைச்சிக்கலாம். பட் எனக்கு இந்த தக்காளி நல்லா புளிப்பாகவே இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும். வெந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து மிளகு, சீரகம் எந்த மசாலாவும் தேவையில்லை. குழம்பு மிளகாய் தூள் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினா சூப்பராகவே ரெடி ஆகிடும். ஒரு சைடில் வந்து இட்லி பானையில் வந்து இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு வானை வச்சாச்சு. அது கூடவே லெமன் போட்டிருக்கேன். நம்ம எப்போவுமே புளிஞ்சிட்டு எடுத்து வைப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்து வச்சு இதில் யூஸ் பண்ணோம்னா அந்த கரை பிடிக்காது, அந்த பிளாக் கலர் கரை பிடிக்காமல் அப்படியே மெயின்டைன் ஆகும் இட்லி பாத்திரம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரை மூடி தேங்காய் துருவி இந்த மாதிரி பீஸ் போட்டு அது கூடவே வந்து நம்ம விழுது இருக்கு இல்லையா அதை போட்டுட்டு மஞ்சத்தூள் கூடவே குழம்பு மிளகாய் தூள் போட்டு அரைச்சி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு சைடு வந்து நான் குழம்பு வச்சுட்ருக்கும்போது இன்னொரு சைடு என்னோடய சின்ன ராசா வந்து அங்கே இட்லி ஊற்றுறேன்னு சொல்லி மாவை கிளறிட்டு இருந்தார். பார்த்திங்கன்னா சூப்பராகவே இட்லி வெந்துருச்சு, பந்து மாதிரி இருக்குது, சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறமா குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குழம்பு ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை பார்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனோன்னா குழம்பு இறக்கிட்டால் சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும். இதே நீங்கள் வர மிளகாத்தூள் மல்லித்தூள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சீரகம் போட்டாலும் சூப்பரமாக இருக்கும். அதாவது நம்ம வணக்கும் போதே சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ அரைக்கும் போது அது மையாக அரைச்சிரும். ஸோ அவ்வளோதான். சுட சுட இட்லி கூடவே தக்காளி குழம்பு சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டோம்னா அது கறி மசாலா மாதிரி அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நைட்டு டின்னர் சூப்பராகவே முடியும். நம்ம வீடியோவை ஒரு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.